வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th செகண்ட் டேர்மில் இயல் 1 தான் டெஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் 25 கொஸ்டின் இருக்குது. ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு வாங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாகவும், வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் பேட்சாகவும் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெஸ்ட்குள்ளே போகலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காமராஜருக்கு பாரத ரத்னா விருது நடுவண் அரசு எந்த ஆண்டு வழங்கியது? ஆப்ஷன் ஏ 1975, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1974, ஆப்ஷன் டி 1978. ரெண்டாவது கொஸ்டின், நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களில் பொருந்தாதவர் யார்? ஆப்ஷன் ஏ கார்ல் மார்க்ஸ், ஆப்ஷன் பி இந்திரா காந்தி, ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் டி அம்பேத்கர். மூணாவது கொஸ்டின், பொருந்தாதது எது? ஏ எக்ஸலேட்டர் மின் படிக்கட்டு, பி லிஃப்ட் மின் தூக்கி, சி இ மேகசின் மின்னூல், டி இ லைப்ரரி மின் நூலகம். நாலாவது கொஸ்டின், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல்? ஆப்ஷன் ஏ பழமொழி 400, ஆப்ஷன் பி மூதுரை, ஆப்ஷன் சி ஆசாரக்கோவை, ஆப்ஷன் டி நாலடியார். அஞ்சாவது கொஸ்டின், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிவிட வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ கவிஞர் அறிவுமதி, ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி மக்கள் கவிஞர், ஆப்ஷன் டி தாராபாரதி. ஆறாவது கொஸ்டின், தவறான இணை எது? ஏ மாற்றார் மற்றவர், பி தூற்றும்படி இகழும்படி, சி நெறி வழி, டி வற்றாமல் அழியாமல். ஏழாவது கொஸ்டின், காமராஜர் பற்றி தவறானது எது? 1 முதலமைச்சராக பதவியேற்றவுடன் 6000 உயர்நிலை பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். 2 பல கிளை நூலகங்களை தொடங்கினார். 3 சத்துணவு திட்டத்தை தொடங்கினார். 4 இலவச கட்டாய கல்வி திட்டத்தை இயற்றினார். ஆப்ஷன் ஏ 1, 3, 4 தவறு, ஆப்ஷன் பி 1, 3 தவறு, ஆப்ஷன் சி 2, 3 சரி, ஆப்ஷன் டி 3, 4 சரி. எட்டாவது கொஸ்டின், காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி பெரியார், ஆப்ஷன் டி இந்திரா காந்தி. ஒன்பதாவது கொஸ்டின், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 5ஆம் தளத்தில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ கணிதம், ஆப்ஷன் பி அறிவியல், ஆப்ஷன் சி பொறியியல், ஆப்ஷன் டி மருத்துவம். பத்தாவது கொஸ்டின், மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் ஏ 30, ஆப்ஷன் பி 31, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 101.
11வது கொஸ்டின். ஆற்று உணா வேண்டுவது இல் என கூறும் நூல். ஆப்ஷன் ஏ மூதுரை, ஆப்ஷன் பி பழமொழி 400, ஆப்ஷன் சி நாலடியார், ஆப்ஷன் டி திருக்குறள். 12வது கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஸ் இது சரியானது கிடையாது, தவறானதை தேர்ந்தெடு. ஸோ ஆப்ஷன் ஏ உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். பி சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும். சி அளவடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். டி மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு. 13வது கொஸ்டின். பொறுத்துக காமராஜர் பற்றியது. ஏ மணிமண்டபம் மெரினா, பி விமான நிலையம் கன்னியாகுமரி, சி சிலை விருதுநகர், டி நினைவு இல்லம் சென்னை. ஆப்ஷன் ஏ 3 4 2 1, ஆப்ஷன் பி 4 1 2 3, ஆப்ஷன் சி 2 3 4 1, ஆப்ஷன் டி 2 4 1 3. 14வது கொஸ்டின். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ மக்கள் கவிஞர், ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி, ஆப்ஷன் டி தாராபாரதி. 15வது கொஸ்டின். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பழமையான ஓலைச்சுவடிகள் வைக்கப்பட்ட தளம் எது? ஆப்ஷன் ஏ முதல் தளம், ஆப்ஷன் பி 3ஆம் தளம், ஆப்ஷன் சி 7ஆம் தளம், ஆப்ஷன் டி 8ஆம் தளம். 16வது கொஸ்டின். மின்னூலகம் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்கள் உள்ள தளம் எது? ஆப்ஷன் ஏ 8ஆம் தளம், ஆப்ஷன் பி 5ஆம் தளம், ஆப்ஷன் சி 7ஆம் தளம், ஆப்ஷன் டி 6ஆம் தளம். 17வது கொஸ்டின். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆப்ஷன் ஏ மஞ்சள், ஆப்ஷன் பி வந்தான், ஆப்ஷன் சி கண்ணில், ஆப்ஷன் டி தம்பி. 18வது கொஸ்டின். பொறுத்துக. ஏ குழந்தைகள் தினம் காமராஜர், பி இளைஞர் தினம் அப்துல் கலாம், சி கல்வி வளர்ச்சி நாள் நேரு, டி மாணவர்கள் தினம் விவேகானந்தர். ஆப்ஷன் ஏ 3 4 2 1, ஆப்ஷன் பி 4 2 3 3 1, ஆப்ஷன் சி 2 4 3 1, ஆப்ஷன் டி 3 4 1 2. 19வது கொஸ்டின். தவறானது எது? ஏ கல்வி எஜுகேஷன், பி மின்னஞ்சல் இமெயில், சி உயர்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், டி தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல். 20வது கொஸ்டின். நடமாடும் நூலகம் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. 21வது கொஸ்டின். வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் உள்ள தளம் எது? ஆப்ஷன் ஏ 5ஆம் தளம், ஆப்ஷன் பி 7ஆம் தளம், ஆப்ஷன் சி 8ஆம் தளம், ஆப்ஷன் டி 6ஆம் தளம்.
22வது கொஸ்டின், தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ தரைத்தளம், ஆப்ஷன் பி முதல் தளம், ஆப்ஷன் சி 2ஆம் தளம், ஆப்ஷன் டி 3ஆம் தளம். இருபத்தி 3வது கொஸ்டின், ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் எந்த நாட்டில் உள்ளது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி சவுதி. இருபத்தி 4வது கொஸ்டின், காமராஜர் பள்ளிகளில் சீருடை அறிமுகப்படுத்த என்ன காரணம்? ஆப்ஷன் ஏ ஜாதி பாகுபாட்டை ஒழிக்க, ஆப்ஷன் பி குழந்தைகள் செலவை குறைக்க, ஆப்ஷன் சி ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க, ஆப்ஷன் டி பொருளாதாரத்தை மேம்படுத்த. லாஸ்ட் கொஸ்டின், 25வது கொஸ்டின், சோம்பலை போக்கிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவு வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி தாராபாரதி, ஆப்ஷன் டி மக்கள் கவிஞர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 1976 தான் பாரத ரத்னா காமராஜருக்கு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பி. 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இந்திரா காந்தி. இதோட ஆப்ஷன் வந்து இந்திரா காந்தி கிடையாது, நேரு தான் படிச்சிருப்பார். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர் வந்து நேரு, கார்ல் மார்க்ஸ், அறிஞர் அண்ணா, அம்பேத்கர் 4 பேர். 3வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இ மேகசின் அப்படின்றது மின் நூல் கிடையாது. இ மேகசின் அப்படின்றது மின் இதழ்கள். மின் நூல் அப்படின்னா இ புக்கு. ஸோ ஆப்ஷன் சி. 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி மூதுரையில் தான் சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஔவையார் தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு மூதுரை நூலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி. 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் அப்படின்னா யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் எந்த நூலில் சொல்லியிருப்பார்னா வந்து துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்ற நூலில் தான் வந்து பார்த்தோம்னா வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிவிட வேண்டும் அப்படின்னு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருப்பாங்க. 6வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி வற்றாமல் அப்படின்றது அழியாமல் கிடையாது, குறையாமல் அப்படின்றது தான் சரி. ஸோ தவறானது வந்து ஆப்ஷன் டி. 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 தவறு. 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதலமைச்சராக பதவி ஏற்றவுடன் 6000 உயர்நிலைப் பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். அது வந்து உயர்நிலைப் பள்ளி கிடையாது, தொடக்கப்பள்ளி. அதே மாதிரி செகண்ட் வந்து பல நூலகங்களை தொடங்கியிருப்பார். ரைட்டு. 3வது வந்து சத்துணவு திட்டம் வந்து எம்ஜிஆர் தான் கொண்டுட்டு வந்திருப்பார். இவர் கொண்டு வந்தது மதிய உணவு திட்டம். 4வது வந்து இலவச கட்டாய கல்வி திட்டத்தை இவர் தான் ஏற்றியிருப்பார். ஸோ சரி. அப்போ 1, 3 தவறு. ஸோ ஆப்ஷன் வந்து பி. 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர்னு சொன்னவர் வந்து யாருன்னா பெரியார் தான் சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி. 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பொறியியல். அதாவது 5வது தளத்தில் இல்லாதது வந்து பார்த்தோன்னா பொறியியல். பொறியியல் எந்த தளத்தில் இருக்கும்னா 6வது தளத்தில் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. 10வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி மூதுரையில் வந்து 31 பாடல்கள் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி பழமொழி 400 ஆற்று உணா வேண்டுவதில் அப்படின்னா வந்து கற்றவர்கள் எங்கேயாவது வேறு ஊருக்கு போகும்போது சாப்பாடு கொண்டுட்டு போக தேவையில்லை, கற்றவங்க எங்கே போனாலும் பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறதா இதோட பழமொழி. ஸோ பழமொழி 400 ஆப்ஷன் பி. 12வது கொஸ்டின், இது கொஸ்டின் பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் தவறானது எது அப்படின்னு கேட்டது. ஸோ பி தான் தப்பு. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும்னு கொடுத்துருக்காங்க. சொல்லில் உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வராது. இந்த கொஸ்டின் எதை பற்றினா இணை எழுத்துக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 12க்கு ஆப்ஷன் வந்து பி. 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. அதாவது மணிமண்டபம் கன்னியாகுமரி, விமான நிலையம் சென்னை, சிலை வந்து மெரினாவில் இருக்கும், நினைவு இல்லம் விருதுநகரை வந்து அங்கே நினைவு இல்லம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி 2, 4, 1, 3. 14வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ அது மக்கள் கவிஞர். அதாவது மக்கள் கவிஞர்னு யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் தான் வந்து எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து வலியுறுத்தி பாடியிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ. 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 7ஆம் தளம். ஓலைச்சுவடிகள் பழமையான ஓலைச்சுவடிகள்லாம் எங்கே இருக்கும்னா 7வது தளத்தில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. 16வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 7ஆம் தளம். மின்னூலகம், போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான நூல்கள் இது எல்லாமே எங்கே இருக்கும்னா வந்து 7வது தளத்தில் தான் வந்து இருக்கும்.
17வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கண்ணில் அப்படின்றதா வந்து கரெக்டான சொல்லு. இது என்ன சொல்லியிருக்காங்க, மெல்லினத்திற்கு இணை எழுத்து இடம்பெறாத சொல் அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்து மெல்லினத்துக்கு இணை எழுத்து வந்து பார்த்தோன்னா வல்லின எழுத்து கசட தபர நென நமன அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் வந்து மெல்லினத்துக்கு இணை எழுத்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி. 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி 3, 4, 1, 2. அதாவது குழந்தைகள் தினம் அப்படின்றது வந்து நேருவோட பிறந்த நாள், இளைஞர் தினம் அப்படின்றது விவேகானந்தரோட பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள் காமராஜரோட பிறந்த நாள், மாணவர்கள் தினம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அப்துல் கலாமோட பிறந்த நாள். ஸோ ஆப்ஷன் டி. குழந்தைகள் தினம் நவம்பர் 14, இளைஞர் தினம் ஜனவரி 12, கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15, மாணவர் தினம் அக்டோபர் 15. ஸோ ஆப்ஷன் டி. 19வது கொஸ்டின் ஆப்ஷன் சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்றது என்னென்னா மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி கிடையாது. ஸோ தவறானது வந்து சி. 20வது கொஸ்டின் நடமாடும் நூலகம் திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் தமிழ்நாடு, டி ஆப்ஷன் டி. 21வது கொஸ்டின் வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்கள் உள்ள தளம் 7ஆம் தளம், ஆப்ஷன் பி. 22வது கொஸ்டின் ஆப்ஷன் சி தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் இருக்குன்னா 2ஆம் தளத்தில் வந்து இருக்கும். 23வது கொஸ்டின் ஆப்ஷன் பி சீனா. ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. ஆசியாவிலே மிகப்பெரிய 2வது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா வந்து சென்னையில் இருக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் வந்து 2வது மிகப்பெரிய நூலகம். 24வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி சீருடையை அறிமுகப்படுத்தியிருப்பார்னா ஏற்றத்தாழ்வின்றி பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்கிறதுக்காக தான் சீருடை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி. லாஸ்ட் கொஸ்டின் 25வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி மக்கள் கவிஞர். சோம்பலை போக்கிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவு வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மக்கள் கவிஞர் அப்படின்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் தான் துன்பம் வெல்லும் கல்வியில் வந்து சொல்லியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைமில் இயல் 1, இயல் 2, இயல் 3 நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் அதில் போய் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.